ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ஒர்க்கிங் உமனோட லன்ச் ப்ரிப்பரேஷன். ஆக்சுவலாக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அதெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து லன்ச் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ. இப்போ இதில் நான் என்னென்னலாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், இன்றைக்கி என்ன மெனு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சில விஷயங்கள் வந்து நான் டிப்ஸாக சொல்லும் பொழுது பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் இங்கே வந்து காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் பூவாக தான் இருந்தது. இன்னொன்று, இது வந்து நான் நைட்டே எல்லாத்தையும் ஆஞ்சு வச்சாச்சு. என்ன காரணம்னா, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்யும் பொழுது காலம்பற பரபரப்பாக செய்யும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஆஞ்சு வைக்கிற வேலையெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசி ரெடியாக எடுத்து வச்சு, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். தண்ணி கொதிக்கும் போது ஒரு அரை நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வடித்து எடுத்துடுறது தான் பெட்டர் நம்ம பொறுத்த வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் வேகாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதனால் இது ரெடி பண்ணிடுவோம். இங்கே வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து ஊற வச்சு, நம்ம ஒயிட் ரைஸ் ஊற வச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் சாதம் வைக்கிறதுக்கு நமக்கு ரெடியாக இருக்கும். அதனால் அந்த குக்கரையும் நான் வந்து இப்போ ஆன் பண்ணிடுறேன். சாம்பாருக்காக துவரம்பருப்பு இந்த இடத்துல குக்கரில் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். களைஞ்சிட்டு மஞ்சள் பொடி போட்டு, பட் இன்னும் இப்போ தான் அடுப்பை வந்து பற்ற வைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, காலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே எனக்கு 3 அடுப்புமே வந்து என்கேஜ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் என்ன இன்றைக்கி பிளான் அப்படின்னா, இந்த காலிஃப்ளவர் எதுக்குன்னா காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு, சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய், பொரியலுக்கு வந்து என்ன வச்சுருக்கேன்னா புடலங்காய் வச்சுருக்கேன். புடலங்காய் வந்து கொஞ்சம் வதக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டுக்கு வந்து பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வெரைட்டியாக காய்கறிகள் இருக்கும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால் மேக்ஸிமம் வெஜிடேரியன்ஸ் வந்து எவ்வளோ காய்கறிகள் சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கலாம். அதனால் இது எல்லாமே இன்றைக்கி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வேக வைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து காயையும் நறுக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு நறுக்க போகிறேன் அப்படின்னா, புடலங்காவை நறுக்க போகிறேன். அதனால் அதையும் நறுக்க ஆரம்பிச்சிடலாம். புடலங்காவை நறுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு டிப்ஸாக நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய புடலங்காவாக இருக்கும்போது அதை பாதியாக நறுக்கி ஃபஸ்ட்டு முதல்ல வந்து தோலை நீக்கிட்டு பாதியாக நறுக்கி அதை வந்து இந்த மாதிரி உள்ள நடுவில் திருப்பி ஹாஃபாக கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் இப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நறுக்கிறது வந்து பயங்கர ஈஸியாக இருக்கும். அப்பப்போ நீங்கள் உள்ளே இருக்க அந்த விதைகளை நீக்கினீங்கன்னா அங்கங்கே குப்பை சேர்ந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் கரெக்டாக வச்சுட்டு நறுக்க ஆரம்பித்தோன்னா தான் நமக்கு ஈஸியாக வேலை முடியும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் 2 எடுத்துக்கலாம். 2ஓ 1ஓ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா அழகாக அப்படி பிடிச்சி, நான் திருப்பி சொல்கிறது அதுதான், கத்தி வந்து உங்களுக்கு நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வச்சு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு பீஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா வழுக்கும், ஏன்னா அந்த நீர்க்காய்களாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் காய்கறியை நறுக்கி முடிச்சிடலாம் அந்த மாதிரி காய்கறிகளை. இன்னொரு விஷயம், நான் வந்து மணம் இது நீங்கள் பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அது துகள்கள் உள்ளே போகுமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ அதனால் எப்போதுமே மரமாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து காயின் இருக்கிறதுக்குன்னு தனி மணம் இல்லை, சப்பாத்தி திரட்டுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா இதே மாதிரி மனைகள் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க பாத்திர கடையிலலாம். ஸோ அதுலேருந்து நான் வாங்கினேன் அதே இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து பருப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்குது ஆஃப் பண்ணுறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக வேக வச்சிட்டோம்னா இது வந்து நமக்கு நல்லாவே இருக்காது. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதை பாதியில் நான் இந்த ஒரு கொதி விட்டு அரை நிமிஷமே அதிகம் தான், கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு எடுத்து வடியை போட்டுட்டு மேலே வந்து நல்லா பச்சை தண்ணியை ஊற்றிட்டோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இது வேகாது. ஏன்னா இது அப்படியே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூட்டில் வந்து இதில் அப்படியே கும்பலாக போட்டிருக்கோம்ல, அந்த சூட்லேயே கொஞ்சம் லைட்டாக வேக ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா வடியை விட்டுட்டு மேலே ஒரு 2-3 டம்ளர் பச்சை தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூடு குறைஞ்சிரும், வேகவும் வேகாது. ஸோ இப்போ உங்களுக்கு காலிஃப்ளவர் சரியான பதத்தில் வந்து கரெக்டாக எடுத்து போட்டாச்சு. இனி மாவில் பரட்டி நம்ம வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அது ஃபைனலாக பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் எல்லாத்தையும் நறுக்கி முடித்ததுக்கப்புறம் பார்ப்பேன். புடலங்காய் வதக்கல் பொரியல் தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, ஒரு 4-5 பல் பூண்டு,
பொடியாக நறுக்குனது. ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம உப்பு, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புடலங்காவை சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி செய்யும்பொழுது அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். எப்போதும் தேங்காய் போட்டு செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக புடலங்காய் பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பட் இன்னும் ப்ரெஷர் போகலை. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து முருங்கைக்காவை நல்லா வாஷ் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் சாம்பாருக்கு போடுற மாதிரி இவ்வளோ நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி, புளித்தண்ணி, சாம்பார் பொடி, உப்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா அதை வந்து ஓப்பன் பண்ண உடனே எல்லாத்தையும் ஆட் பண்ணி அடுத்து ஒரு கலக்கி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம முருங்கைக்காய் சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம பூசணிக்காவை நறுக்கி வச்சிடலாம். பூசணிக்காய் வந்து கூட்டுக்காக அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப சாம்பாருக்கு போடுற மாதிரி பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக நறுக்கி ரெடியாக வச்சுக்குவோம். சாம்பாருக்கு பருப்பு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நான் நறுக்கி வச்சுருந்த முருங்கைக்காய், தக்காளி, புளி, உப்பு, சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு இது கூட இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொதி விட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். என்னென்னா பருப்பு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆரம்பத்துலேயே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த கொதி வந்து அதுக்கப்புறம் ப்ரெஷர் பிடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி சாம்பார் வைக்கும் பொழுது நல்லா கலக்கி விட்டு தேவையான அளவு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடியை போட்டு மூடணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், குக்கரில் வந்து இந்த சைடு குக்கரில் கூட்டுக்காக பாசிப்பருப்பை போட்டு களைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ இதை பற்ற வச்சுருவோம். இது கூட நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பூசணிக்காய் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது, அதை போட்டுடலாம். பூசணிக்காய் வந்து அதுவும் ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் பருப்புக்கு வந்து ஒரு பங்கு பருப்பு அப்படின்னா ஒரு 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டால் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ பூசணிக்காவை போட்டு அது போக இன்னொன்று நீங்கள் கூட தண்ணி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நேரம் ஆக கெட்டி போட்டுரும் பாசிப்பருப்புங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி எடுத்து காய்கறியை போட்டு இதுக்கு மேலே தக்காளி, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இதுக்கு வந்து உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா சில சமயம் பருப்பு வந்து வேகாமல் போயிடும் உப்பு வந்து முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னு. ஸோ தக்காளி, நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி, நல்ல மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் உண்டுனே போட்டுக்கலாம். நல்லா அதிகமான அளவே போட்டுக்கலாம். அப்போ தான் கூட்டு வந்து நல்லா கலராக இருக்கும். இல்லை வெள்ளையாக இருந்தால் போகிறோம்னா நீங்கள் மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டாம். அதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம்தான். ஸோ அதை வந்து அதையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். புடலங்காய் பொரியல் உப்பு, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. மூடி வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும், வேக ஆரம்பிச்சிடும். மூடி வைக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேம் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஃப்ளேம் விட்டுக்கலாம். வதங்கி தான் இது வந்து ரெடி ஆகணும், வதங்கி வேகணும். தண்ணி விட்டு வேகவே கூடாது, வதங்கணும். வெந்தது அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இடையில அப்படியே இது பண்ணிட்டே இருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். புடலங்காய் பொரியல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி காஷ்மீரி சில்லி பவுடரோ அல்லது கட்டைப்பொடின்னு சொல்லுவோம், நார்மல் வரமிளகாய் பொடியை தூவி இறக்கிடலாம். ஸோ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் பச்சை வாசனை போகும் அந்த மிளகா பொடியோடது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து கூட்டும் வந்து தேவையான அளவுக்கு வெந்தாச்சு. பட் ப்ரெஷர் போகலை. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து சாம்பார் பாத்திரத்தில் விட்டாச்சு. லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறதுனால ஒரு கொதி விட்டு இதில் வந்து தாளிச்சு கொட்டிட்டோன்னா சாம்பார் முடிஞ்சது. லஞ்சுக்கு வந்து பொண்ணுக்காக தக்காளி சாதம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது தக்காளி சாதத்துலேருந்து வெரைட்டியாக பண்ணிக்கலாம். எப்படின்னா, நல்ல புளிப்பான தக்காளி சாதம் வேணும் அப்படின்னா நாட்டு தக்காளி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தக்காளியோட வாசனை வேணும் ஆனால் புளிப்பு பிடிக்காது அப்படின்னா நம்ம பெங்களூர் தக்காளி இல்லாட்டி ஆப்பிள் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணலாம். எனக்கு லைட்டாக புளிப்பும் வேணும், அந்த தக்காளியினுடைய அந்த டேஸ்ட்டும் வேணும், அந்த வாசனையும் வேணும் அப்படின்னா அதையும் இதையும் கலந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி போட்டிங்கனாலும் தக்காளியினுடைய அந்த தக்காளி சாதம்ங்கிறது நார்மல் ஒரே விஷயத்தோடு முடிஞ்சு போகிறதில்ல, அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ தக்காளி சாதம் நிறையா தடவை நம்ம பார்த்துட்டோம். அதனால் நம்ம தேவையானதெல்லாம் தாளித்து விட்டு தக்காளியை சேர்த்து நம்ம பாட்டுக்கு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அடுப்பு எல்லாமே காலியாக போகுது. அதுக்கப்புறம் தக்காளி சாதத்தை கிளறிட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதத்துக்கு அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் வந்து சாதத்தை சேர்த்துட்றேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையா விட்டோம் அப்படின்னா தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும். எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ கிரேவி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாதத்தை போட்டுக்கலாம். அதெல்லாம் நமக்கு பழக வந்துடும். எவ்வளோ டக்குன்னு பார்த்தாலே வந்து ஓகே இது இவ்வளோ சாதம் தான் பிடிக்கும் அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ
ஸோ அதனால் ஃபுல்லாக டோட்டலாக வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி கிளறிடலாம். இந்த இடத்துல கூட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம அந்த பூசணிக்காய், பாசிப்பருப்பு எல்லாமே மலர வெந்திருக்கு. அதை வந்து நல்லா ஒரு கலக்கி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே கரெக்டாக சூப்பராக இருக்குது. இது கூட இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அரைச்ச தேங்காய், ஜீரகம், வரமிளகா அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு கொதி விட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதனால் உப்பு சேர்த்து கொதி விட்டு இன்னும் கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு தாளிதம் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம். வரமிளகா வந்து நான் சேர்க்கலை, ஏன்னா இன்னும் ஜாஸ்தியான காரம் வந்துடும். ஸோ அதனால் இது வந்து ஒரு கொதி விட்டு இறக்கிடுவோம். அடுத்து வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ மாவெல்லாம் எவ்வளவு என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூட்டு கொதி விட்டு தாளித்து ரெடியாக இருக்குது. பூசணிக்காய் கூட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கே கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். இங்கே வந்து சாதம் நல்லா போட்டு கிளறி அதுவும் ரெடியாக இருக்குது பேக் பண்ணுறதுக்கு. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். வச்சுட்டு தான் அந்த மாவெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பஜ்ஜி போண்டா மிக்ஸு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம். எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரோட அளவு வந்து அதிகம். அதனால் 2 பாத்திரத்தில் போட்டிருக்கேன். ஒரே பெரிய பாத்திரத்தில் போட்டாலும் உங்களுக்கு சரியாக மிக்ஸ் பண்ணி போடுறது கஷ்டம். அதனால் 2 வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே அளவு தான். இந்த ஒரு அளவு மட்டும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் அப்படியே இன்னொன்று மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸு, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. காலிஃப்ளவரில் உப்பு பத்தலைன்னா அதையும் சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய இலையும் சேர்த்துருக்கேன். அது வந்து இந்த மசால் வாசனைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சேர்த்துருக்கக்கூடியது. ஸோ இந்த ட்ரையாக அந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல திக்காக பேஸ்ட்டாக, அதாவது பஜ்ஜி மாவை விட திக்காக வந்து நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி ரொம்ப தண்ணியாக இருந்தாலோ இதை விட திக்காக இருந்தாலோ அது ஒன்றும் ஒட்டாது. இல்லாட்டி வந்து அப்படியே நீங்கள் எடுக்க சொட்டி விழுந்துடும் அதில். ஸோ இதுதான் வந்து அதனுடைய பதம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக. இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சூப்பராக வந்தாச்சு. இது நல்லா அப்படியே வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஆற விட்டு கொஞ்சம் பேக் பண்ணோம் அப்படின்னா நல்லாவும் இருக்கும். மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷலாகவும் பசங்களுக்கு கொடுத்து விடலாம். நல்ல பெரிய காலிஃப்ளவர், அதனால் உங்களுக்கு ஒரு காலிஃப்ளவருக்கே ஏகப்பட்ட கிறிஸ்பியாக நமக்கு வந்து 65 வந்திருக்கு. ஸோ எடுத்து போட்டாச்சு எல்லாத்தையும். இப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். புடலங்காய் வதக்கல் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸ், தக்காளி சாதம் லஞ்சுக்கு, பூசணிக்காய் கூட்டு. இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு காலம்பரை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ரொம்ப நமக்கு டைம் எடுக்கிற சில விஷயங்களை வந்து நீங்கள் மெதுவாக பண்ணிங்க அப்படின்னா, முந்தின நாளே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து ஒரு பக்கம் சப்பாத்தி, அது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். லஞ்சும் போது நான் சப்பாத்தியோ அல்லது பிரெட் பட்டரோ கொடுப்பேன். இது வந்து ஒரு 2 டைம்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று வந்து நான் மாவு பிசைஞ்சேன் அப்படின்னா நேற்று ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு. ஸோ அவ்வளோதான். நாளைக்கு வந்து புதுசாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.